தாலிய அறுக்குங்கும்போது என்னாலயே அத தாங்கிக்க முடியல. அவங்க ஆனா அந்த அன்னைக்கு ஃபுல்லாவுமே அத பிடிச்சு பிடிச்சு பார்க்கறத என் கண்ணால பார்த்தேன். அந்த அன்னைக்கு அவர் கட்டி விட்டுட்டாங்க. சாமி கட்டி விட்டுட்டாங்க. எங்க ஆளுங்க எல்லாம் அத பிடிச்சு பிடிச்சு அந்த தாலிய இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு சொன்னேன், "இன்னும் கொஞ்ச நேரம் தானே இது என் கழுத்துல இருக்கும். இதுக்கு பாத்தியா, இது கூட எனக்கு நிரந்தரமே இல்ல பாத்தியா?" அப்படின்லாம் சொல்லி பேசும்போது, அது ரொம்ப எனக்கு மனசே கஷ்டமா இருந்துச்சு சொல்லும்போது. சரி அதான் நான் சொன்னேன், இதுதான் நம்மளோட வாழ்க்கை போல. அதான் சொல்றாரு. நான் படிச்ச புத்தகத்துல படிச்சிருக்கேன் இந்த மாரி ஒரு காமராசர் யாரோ எழுதின ஒரு கவிதை தான் இது கூட. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அந்த நேரத்துல அப்படியே மண்டையில ஓடுது. ஆ எங்கள பத்தின ஒரு கவிதை, திருநங்கைகள பத்தின ஒரு கவிதை அவரு நல்ல அழகான வரியில எழுதியிருக்கிறாரு. "காகித பூக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அந்த டைம்ல நான் யோசிக்கிறேன். ஞாபகம் இருக்கா எனக்கு அந்த எனக்கு கொஞ்சம் ஒரு சில லைன்ஸ் பரவாயில்ல மட்டும் தெரிஞ்ச தெரியும். வரைக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த இது பிடிச்சது. அதான் "தலைமீது பூ வைப்போம் தாரணியோர் கல்லறையில், பூ வைத்தால் முறைதானே பூத்த உயிர் கல்லறை நாங்கள்." அதாவது நாங்க பூச்சூடி பொட்டு வச்சுட்டு வர்றது வந்து, ஒரு பொணத்துக்கு மேல பூ மாலை போட்டிருந்தா எப்படி தெரியும்? அந்த மாரி தான் மக்களோட முன்னாடி நீங்க தெரிவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு, "சதை வளர்க்கும் பிணம் நாங்கள், சாவின் விளிம்புகள்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அழகான கவிதை ஒண்ணு எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க அந்த ஒப்பாரி பாடல் பாடும்போது எனக்கு அது கண்ணு முன்னாடி வந்துச்சு. ஸோ இப்படிதானா நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஃபீலிங்கா இருந்துச்சு. Satyabama Institute of Science and Technology, admissions open.